ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கடஹர சதுர்த்தி உடைய வழிபாடு முறைகளும் அதனால் என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா, சங்கடஹர சதுர்த்தி விநாயகருக்கு உகந்த பூஜை. ஸோ அதுக்கான என்ன விதிமுறைகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். மாலையில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதாவது மாலையில் 6 மணிக்கு மேலே வழிபாடு பண்ணுறது தான் சங்கடஹரதியோட ரொம்ப ஒரு முக்கியமான டைம். அண்ட் நம்ம இரண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேய்பிறை சதுர்த்தி வழிபாடு ரொம்ப நல்ல பலன்களை தேடித்தரும். அதாவது வளர்பிறை சதுர்த்தியும் இருக்குது, தேய்பிறை சதுர்த்தியும் இருக்குது. ஸோ அமாவாசைக்கு அப்புறம் வர்றது பார்த்திங்கன்னா வளர்பிறை சதுர்த்தி. ஸோ பௌர்ணமிக்கு அப்புறம் வர்றது தேய்பிறை சதுர்த்தி. ஸோ சங்கடஹர சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தி. ஸோ இந்த மாதிரி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை தேடித்தரும். ஸோ சங்கடம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இக்கட்டு, தொல்லை, கஷ்டம், தடைகள். ஹர அப்படின்னா நீக்குவது, அதாவது அதை எல்லாத்தையும் நீக்கிறது. அதுதான் சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. ஸோ பௌர்ணமிக்கு அடுத்து வர இந்த சதுர்த்தியை தான் நம்ம சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்லுவோம். இதில் பார்த்திங்கன்னா, சனியின் தாக்கத்தை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன வழிபாடு முறைகள் மேற்கொள்ளுவோம்? ஆஞ்சநேயர் வழிபாடும் விநாயகர் வழிபாடும். இன்றைக்கி பர்டிகுலராக பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு என்ன மாதிரியான முறைகள் வழிபாடு பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் லைஃப்லேயும் ஒரு சேஞ்சஸ் வரும். சுக்லபட்சம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை தான் வளர்பிறை சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. அதை வர சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணபட்சம் அதை தான் தேய்பிறை சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. அதை சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு பௌர்ணமிக்கு அப்புறம் 4வது நாள் வர சதுர்த்தியை தான் தேய்பிறை சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. அதை சங்கடஹர சதுர்த்தி. ஸோ வளர்பிறை சதுர்த்தி பார்த்திங்கன்னா 4வது நாள் பிறை பார்ப்பாங்க இல்லைங்களா. வளர்பிறை அதாவது அமாவாசைக்கு அப்புறம் வர்றது வளர்பிறை இல்லைங்களா. ஸோ நம்ம 3வது நாள் 3ஆம் பிறை பார்க்கலாம். ஆனால் 4ஆம் பிறை தெரியாமல் நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கேடு விளைவிக்கும். அந்த சந்திரனுடைய 4ஆம் பிறை பார்த்தால் கேடு விளைவிக்கும் சொல்லுவாங்க. ஆனால் பௌர்ணமிக்கு அப்புறம் வர அந்த தேய்பிறை சதுர்த்தியை பார்க்கறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு வரும் சங்கடம் நீக்கி, அதாவது என்ன மாதிரியான சங்கடம் இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையை அதை நீக்கி சௌபாக்கியம் தருபவர் விநாயகர் பெருமான். ஸோ சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு ரொம்ப முக்கியம். ஸோ இதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் முழுக்க காலையிலேருந்து உபவாசம் இருந்து விநாயகர் நினச்சி தியானம் பண்ணி, இரவு பூஜைக்கு பிறகு விநாயகரை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஃபுட் எடுத்துக்கிட்டோன்னா நல்லது. அதாவது நம்மளுடைய உணவு முறைகளை மேற்கொள்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீண்ட நாளாக பார்த்திங்கன்னா நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோய்கள் எல்லாமே தீர்ந்துடும். அண்ட் பல வகையான துன்பங்கள் ஆட்கொண்டிருப்பீங்க, இல்லை பல வகையான துன்பங்களால் சூழப்பட்டிருப்பீங்க சுச்சுவேஷன். ஸோ அந்த மாதிரிலாம் எல்லா துன்பங்களையும் தூக்கி போட்டுட்டு நிலையான சந்தோஷத்தை தருபவர் இந்த விநாயகர் பெருமான் சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு பண்ணுறதால. அண்ட் நிறைவான கல்வி அறிவு அண்ட் புத்தி கூர்மை, ரொம்ப ஷார்ப்பாக யோசிப்பாங்க குழந்தைங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீண்ட ஆயுள், இந்த ஆயுளில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீண்ட ஆயுள், நிலையான செல்வம் அண்ட் மக்கட்பேறு, நல்ல குழந்தைகள். இதை கொடுக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா விநாயகர் பெருமான். ஸோ இந்த சங்கடஹரதி நம்ம விரதம் இருந்து அதை ப்ராப்பராக நம்ம அனுஷ்டித்தோன்னா, வழிபாடு முறைகளை மேற்கொண்டோன்னா கண்டிப்பாக இது எல்லாமே நமக்கு கிட்டும். கல்வியறிவு, புத்தி கூர்மை, நீண்ட ஆயுள், நிலையான செல்வம், மக்கட்பேறு. அண்ட் சனியின் தாக்கம் நிறைய இருக்கிறவங்க, அதாவது சனி பகவானுடைய இல்லை சனி தசை நடந்தாலும் சரி, சனி புத்தி நடந்தாலும் சரி, சனினால் அஃபெக்ட் ஆனவங்க கண்டிப்பாக விநாயகர் பெருமானை சங்கடஹர சதுர்த்தி தோறும் வழிபாடு பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா அவருடைய தாக்கம் கம்மியாகும்னு சொல்கிறாங்க. இது சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானை வணங்கிட்டு 11 முறை சுற்றி வலம் வரணும். அவரை சுற்றி அருகம்புல் விநாயகர் பெருமானுக்கு கொடுத்துட்டு நல்லா ஒரு முட்டி போட்டு தோப்பு கரணம் போட்டுட்டு வந்தோன்னா ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த பூஜை அபிஷேக பொருளில் பார்த்திங்கன்னா பசும் பால் விநாயகர் பெருமான் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. அண்ட் அந்த பிரசாதம் பார்த்திங்கன்னா கோயிலில் கொடுக்குற பிரசாதத்தை
வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இருக்க எல்லாருக்கும் வந்து பகிர்ந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அண்ட் கோயிலில் பூஜை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்பொழுது ஒரு அழகு பச்சரிசி, அதில் வந்து கொஞ்சமாக ஒரு வெல்லம் அண்ட் ஒரு வாழைப்பழம், இதை வந்து நல்லா பிசைஞ்சி பசுவுக்கு வந்து நம்ம கொடுத்தோன்னா ரொம்ப ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சங்கடா சதுர்த்தி ஈவினிங் டைம் 6 மணிக்கு மேலே விநாயகருடைய அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் பார்த்துட்டு முறையான பூஜை விதிமுறைகளை மேற்கொண்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து இந்த பச்சரிசி வெல்லம் பழம் வந்து பசுவுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விநாயகருக்கு பிடித்த இலை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வன்னி இலை. அதனால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது. நினைத்த காரியம் தடையில்லாமல் முடியும். அதாவது எந்த ஒரு தடை இல்லாமல் அந்த காரியம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஸோ கண்டிப்பாக வன்னி மரத்தோட சில கோயிலில் வந்து விநாயகர் பெருமான் இருப்பாங்க. அங்கே வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வலம் வாங்க, அதாவது அவரை சுற்றி வாங்க. நினைத்த காரியம் எந்த தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக முடிஞ்சிருங்க. சரிங்களா? ஸோ விநாயகருடைய அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேது பகவான். ஸோ கேதுனால என்ன மாதிரியான நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் பலன்லாம் நடக்கும். அதாவது சரியாக கேது அமையலைன்னா கலத்திர தோஷம் இருக்கும், மாங்கல்ய தோஷம் இருக்கும், புத்திர தோஷம் இருக்கும். இந்த தோஷம் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா விநாயகர் பெருமான். ஸோ கண்டிப்பாக விநாயகர் பெருமானுடைய அருளினாலே நம்மளால் இந்த தோஷத்துலேருந்து விடுபட முடியும். அதாவது கலத்திர தோஷம், கலத்திரம்னா ஃபேமிலிக்குள்ளே இருக்க பிரச்சனை, அண்ட் மாங்கல்ய தோஷம் கல்யாணம் ஆகிறதுக்கு பிரச்சனை, புத்திர தோஷம் குழந்தை பாக்கியம் பிரச்சனை. ஸோ இது எல்லாத்தையும் தீர்த்து வைக்கக்கூடியவர் வல்லமை கொண்டவர் விநாயகர் பெருமான். அண்ட் சந்திரனில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் என்னென்னா ஒரு ட்ராபேக்ஸ் கொடுப்பார்னா தடைகள் தோஷங்களை போக்கக்கூடியவர். ஸோ சந்திர உதய நேரத்தில் வந்து விநாயகரை பண்ணதுக்கப்புறம், அதாவது விநாயகரை வணங்கிட்டு சந்திர தரிசனம் செய்தால் சகல தோஷமும் நீங்கும். சந்திரனால் ஏற்பட்ட என்னென்ன உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அது எல்லாமே நீங்கிடும். சரிங்களா? ஸோ சங்கடா சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானை வணங்கிட்டு சந்திர பகவானை தரிசனம் பண்ணிங்கன்னா அந்த தங்கு தடைகள் எல்லாமே நீங்கிடும். அண்ட் பசுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சரிசி வெல்லம் வந்து பழத்தோடு மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்ல பலன்களை தரும். கடன் பிரச்சனைகள் நீங்குங்க. அதாவது எந்த மாதிரியான கடன் நீண்ட நாட்களாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை எல்லாம் நீங்கிடும். செல்வ வளம் பெருகும். அதாவது இந்த சங்கடா சதுர்த்தியை வந்து வழிபாடு பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் பிரச்சனை நீங்கும், செல்வ வளம் பெருகும், சந்திர தோஷம் வந்து கண்டிப்பாக நீங்கிடும், கேது தோஷமும் நீங்கும். சரிங்களா? ஸோ சங்கடாசுர சதுர்த்தி வந்து விநாயகரை தரிசனம் பண்ணுறது ரொம்ப பெரிய பலன்களை கூட்டித்தரும். ஸோ அந்த டைமில், அதாவது விநாயகர் வலம் வரும் இல்லைங்களா, 11 வாட்டி வலம் வரும். வலம் வந்த பிறகு சூர தேங்காய் உடைப்பது இன்னும் ஒரு கூடுதல் விசேஷ பலன்களை தரும். அண்ட் அந்த விநாயகருக்கு வந்து அபிஷேக பாலை வந்து நம்ம வாங்கி தர்றதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்கடம்ன்ற ஒரு வேர்டு நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் சந்தோஷம்ன்ற வேர்டு நிலைச்சி இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சங்கடா சதுர்த்தி வழிபாடு. ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள். விநாயகர் பெருமானுடைய வணங்குறது வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக அவரை வணங்கிடலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி வந்து சங்கடாசுர சதுர்த்தி. ஸோ கண்டிப்பாக வழிபாடு முறைகளை மேற்கொள்ளுங்க. நல்ல பலன்களை பெறணும். எல்லாருடைய வாழ்க்கையும் சீரும் சிறப்புமாக இருக்கணுன்றது தான் நம்ம எல்லாருடைய ஆசை. அண்ட் நம்ம வீடியோவை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுறவங்க ஒரு லைக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. அண்ட் புதுசாக வாட்ச் பண்ணுறவங்க நம்ம இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு. அண்ட் கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.